ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டின்னர்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சாண்ட்விச் பண்ண போகிறோம். ஹோம்மேட் ஸ்டைல் தான். இதுக்கு நான் புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் வேர்க்கடலை, இஞ்சி, பூண்டெல்லாம் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆனியன் அண்ட் டொமேட்டோ இதுவும் கொஞ்சம் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒரு பேன் வச்சு ஆயில் அப்ளை பண்ணி பச்சை வாசனை போக இதை நம்ம நல்லா வதக்குறோம். கூடவே கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணுறோம். புதினா அந்த பேஸ்ட்டையும் இதில் போட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இது கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, பெப்பர் இதையும் நம்ம மிளகுத்தூளையும் நம்ம போடுறோம். நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இதை பச்சையாகவே நம்ம உள்ள ஸ்டஃபிங் கொடுக்கலாம் ப்ரெட்குள்ளே. பட் அது பிள்ளைங்க அதை லைக் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அது மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வெள்ளரிக்காய் இருக்குங்களே, குக்கும்பர், அந்த ஆனியன் ஸ்லைஸ் அண்டு டொமேட்டோ இதெல்லாம் நம்ம அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக வைக்கிறோம். நாட் ஓன்லி டெக்கரேட், இதை சாப்பிட்றதுக்கும் கூட தான். இப்போ நம்ம இதை வதக்கணும் இல்லையா, அதை தனியாக நம்ம பிளேட்டிங் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெட்டை எடுத்து அந்த நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை இதுக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணி 2 பக்கமும் இதை தவாவில் சும்மா ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்து வெண்ணெய் இல்லை நெய், நான் நெய் தான் போட்டிருக்கேன். இது 2 பக்கமும் நம்ம திருப்பி போட்டு அதை பாருங்கள், நெய் போடுறேன். போடும்போது நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வரணும். ஸ்டஃபிங் நல்லா உள்ளே நம்ம அதை வதக்கியிருக்கிறதுனால பேனில் நல்லா உள்ளே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்குள்ளே ஸ்டஃபிங்கு. பாருங்கள், இப்போ வாழை இலையில் நான் அதை பிளேட்டிங் பண்ணியிருக்கேன். ஸ்டஃபிங்